புச்சா பல பராக்கிரமசாலி போல இருக்கிறேன்னா நம்ம உடம்பே வெயிட் ஆகி போச்சு. இப்போ போய் எடை போட்டேன்னாச்சுன்னா குறைஞ்ச 100 கிலோ வந்துடும் போல இருக்கு. எத்தனை மணிக்கு கிளம்பணும்னு ஆசைப்பட்டேன், எத்தனை மணிக்கு கிளம்பிட்டு இருக்கேன். சதீஷ் எபா எபா ஏபா எங்க ஊருக்கு வந்துட்டு இப்படி விட்டு போறீங்களப்பா. ஹாய் எப்படி ப்ரோ ஃபேமிலி எப்பா நல்லா இருப்பியா? பிள்ளை குட்டிக்கார. ஆமா காயில மாதிரி ஒருத்தர் போறாரு. உங்களை கண்டுபிடிக்கிறது தான் ஈஸியா இருந்துச்சு எனக்கு. பழிச்சிருந்தா எப்படி என்ன ஒரு மிலிட்ரிக்கு போனால் கூட இவ்வளோ சந்தோஷப்பட மாட்டோங்க. நாங்கள்லாம் ரைடர்ஸ். இந்த மாதிரி கியர்ஸ் போட்டு ரைடு கிளம்பும்போது இருக்கிற மகிழ்ச்சியே வேற. வாங்க போலாம். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் காயல் 92 ரைடர்ஸ். காயல் 92 ரைடர்ஸ் குரூப் ரைடு KRF ஊட்டி ரைடு. யார் எழுதியிருக்கா? என் பிள்ளைகள் எழுதியிருக்கா. அதுவும் கேத்ரின் இருக்கால, ஒரு அழகாக டிசைன் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணிக்கலாம். நான் அவளை விடாமல் நான் இது பண்ணிட்டேன். அருமையாக நம்மளை வந்து இன்றைக்கி ரைடுக்கு வழி அனுப்புகிறாங்கங்க. எவ்வளோ பாசமான பிள்ளைகள் பற்றிலாம் நமக்கு அவ்வளோ அழகாக சந்தோஷமாக நம்ம குரூப் ரைடு போகிறோம். KRF ஊட்டி ரைடு 2 மாதமாக பிளான் பண்ணி நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி நிறைய நட்புதாரர்களோடு இணைந்து போக போகிறோம். புச்சா பல பராக்கிரமசாலி போல் இருக்கிறேன்னா. இப்போ இன்றைக்கி வந்து இந்த வாட்டி இப்போ ரைடிங் பேண்ட்டு, அப்புறம் என்னது வேறு ரைடிங் பேண்ட்டு எக்ஸ்ட்ரா இருக்குங்க. அப்புறம் இந்த தண்ணி கேனு இந்த பின்னாடி போடுவீல்ல, ஆமாம், அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இருக்குது. இது எல்லாத்தையும் போட்டுட்டு பக்காவாக இன்றைக்கி வந்து ரைடு போகிறேன். ஆக்சுவலி வந்து நான் ஒரு நாள் முன்னாடியே ரைடு போய்கிட்டு இருக்கேன். அங்கே நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் தூத்துக்குடியில் காத்துட்ருக்காரு. நாகர்கோவிலேருந்து வந்து அவர் அப்போயே 1 மணி நேரத்துக்கு முன்னாடி காத்துட்ருக்காரு. நான் தான் வழக்கம் போல் லேட்டு. அதனால் சீக்கிரம் போவோம். அப்படியே வாங்க வண்டியை மோட்டோ விளையாங்களை கண்டினியூ பண்ணுவோம். நம்ம தம்பி பையன் கென்னி வர்றேன்னு சொல்லலாம் வீடியோவில். கண்டிப்பாக அவனை வீடியோவில் காட்டிட்டு தான் போகணுன்னு குளிக்க போயிருக்கான். அதனால் வெயிட் பண்ணுவோம் 2 நிமிஷம். சார் சார் வந்துட்டாரு. சார் போயிட்டு வரேன் சார். பாய். இல்லை போட்டிருக்கு. ஓகே பாய் கைஸ், பாய் பாய். கிளம்பியாச்சுங்க. அப்பா ஃபுல்லாக இந்த வாட்டி எல்லா ஐட்டமும் ஒரு ரைடர் என்னென்னலாம் போடுவாங்களோ அத்தனையும் போட்டிருக்கேங்க. அத்தனையும் போட்டோன்னே நம்ம உடம்பே வெயிட் ஆகி போச்சு. இப்போ போய் எடை போட்டோன்னாச்சுன்னா குறைஞ்ச 100 கிலோ வந்துடும் போல இருக்குது. இப்போ இன்றைக்கி நேற்று தான் வண்டியை சர்வீஸ் எல்லாம் பக்காவாக முடித்து கரும்புல எடுத்துகிட்டு வந்தேன். அதோட பர்ஃபார்மன்ஸு பார்க்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி அதில் வந்து செக் இன்ஜின் லைட் எரியுது, அதையும் நம்ம செக் பண்ணணுங்க. லடாக் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ தான் கரும்புலி லாங் ரைடு இந்த வாட்டி தான் அடிக்குது. கிட்டத்தட்ட 4 மாதம் இருக்காது. ஆனால் 2 மாதம் அது ஆஸ்பத்திரியில் இருந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ கம்பேக் ஆகிருக்கு. ஆனால் எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குன்னு தெரியல. ஹைவேல போனால் தான் தெரியும். நம்ம வந்து நல்லா பிடிச்சி ஓட்டிகிட்டு போகிறதுக்கு. காலையில் எத்தனை மணிக்கு கிளம்பணும்னு ஆசைப்பட்டேன், எத்தனை மணிக்கு கிளம்பிட்டு இருக்கேன். சதீஷ் HR தானே? HR தானே அது? ஓட்டுறது யாரு? இங்க போங்க, லெஃப்ட் போங்க. எங்க ஊருக்கு வந்துட்டு என்னப்பா நீ? எபா எபா ஏபா எங்க ஊருக்கு வந்துட்டு இப்படி விட்டு போறீங்களப்பா.
ஹாய் எப்படி ப்ரோ? என்ன நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் எப்படி இருக்கா? கிளம்பிட்டீங்க? ஆமா வண்டி அமுங்கி வந்துச்சா ஒரு தாரு என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அப்புறம் பார்த்தா சதீஷ்னு போட்டுருந்துச்சு. நான் உங்களுக்கு சொன்னேன் ஏய் காயில என்னடா போறேன் இல்லடா அவர்லாம் போக மாட்டாரு அப்படின்னு. அதை எப்படிப்பா நான் போகாம இருப்பேன். ஊருக்கு கிளம்பிட்டீங்க? இந்த உங்க ஊர் பக்கம் தான் ஊட்டி. இன்னைக்கு வந்து சேலம். நீ நைட்டு வந்து உன்னை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தா நீ எங்கிட்ட இங்க வந்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்கியோ? முருகனை தேடி போயிட்டு இருக்கேன். முருகனா? நான் சேலத்திலே ஒரு முருகன் இருக்காருல்ல. இருந்தாலும் இங்க ரொம்ப இதான் இவர் தான் ஃபேமஸ். இவர் ஃபேமஸ் ஆனது தான் வந்து அங்க பாருங்க பின்னாடி ஃபேமிலி எப்பா நல்லா இருப்பியா? பிள்ளைக்குட்டிக்காரன். ஆமா பிள்ளைக்குட்டிக்காரன்பா நானு. எப்படி நான் உங்களை ரைட் பண்ண விடுறாங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம்? காலில் விழுந்துடணும் ப்ரோ. நீ பூ கொடுத்தலாம் கரெக்ட் பண்ண முடியாது. காலில் விழுந்தா மட்டும்தான் கரெக்ட் பண்ண முடியும். பாருங்க மாலை போட்டு கரெக்ட் பண்ண. ஓ அப்படி வந்தாச்சு என்ன? ஏன் வண்டி அமுங்கி வருது இல்லை லோடு இருக்குதா? அவர் இருக்காரா? ஹாய் ப்ரோ நல்லா இருக்கீங்களா? ஹாய் ப்ரோ வீடியோவில் பார்த்தது பிக் ஃபேன் ப்ரோ. அவர் கூட பிக் ஃபேன் இல்லை உங்களுக்கு தான் பிக் ஃபேனு. எப்படி இருக்கியா? சேலத்து தான் போயிட்டு இருக்கேன். இப்போ தான் காலைல கிளம்புனேன் கரெக்டாக வந்துட்டியா? இவர் வந்து காயில என்ன மாதிரி ஒருத்தர் போறாரு. இந்த பெட்டியை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். இந்த வண்டியில் பெட்டி போட்ட ஒரே மனுஷனா? அப்படியா? அது கேப்டன் ஜாக்கெட் போட்டிருப்பேன். ஓகே யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேங்கிறது அப்படியே காட்டுறவங்ககிட்ட. சதீஷ் ப்ரோ. ப்ரோ டக்கு பேர் வராது. ஜேபி ஸ்குவாட். ஆமாம் ஜேபி ஸ்குவாடில் நான் ஒருத்தன் பட் பேர் மட்டும் ப்ரோ என்ன ப்ரோ? சிவா பர்பிள் பாய். சிவா பர்பிள். ஆமாம் பார்த்துருக்கேன். இயற்கை மட்டும். உங்களோட இன்னொரு நண்பர் கிச்சா அவர் தான் மிஸ் பண்ணுறேன் நான். ரொம்ப நாள் ஆச்சு. எங்கள் ஊருக்கு வந்திருக்காங்க. எப்படி ப்ரோ சொல்லாமலாம் வந்திருக்கீங்க? உங்களை கண்டுபிடிக்கிறது தான் ஈஸியாக இருந்துச்சு எனக்கு. பழிச்சிருந்தா எப்படி என்ன? ஜாக்கெட் பார்த்தே கண்டுபிடிச்சிட்டேன். ரொம்ப ஈஸி அண்ணனை கண்டுபிடிக்கிறது இந்த ஊரில். போன போதே கண்டுபிடிச்சிடலாம். எதுவுமே போடாமல் போனால் நான் இங்கே இதில் எனக்கு ஹைலைட்டே இவன் பாடுறா போகிறது பாரு காயில நம்ம மாதிரியே போறதே. அது காயில தான் போயிட்டு இருக்காரு மாதிரியே. இப்போ அவனே மாதிரி இங்கே ஒருத்தர் இருக்கான். அதே வண்டி அதே மாதிரி ஜாக்கெட்ல போயிட்டு இருக்காரு அப்படின்னு. உங்களுக்கோசம் நாங்க டெல்லியில ஒரு வீடியோ எடுத்தோம். அது டெலீட் ஆகி போச்சு. என்ன அங்க ஒருத்தர் இதே மாதிரி இல்ல அங்க இதே மாதிரி ஒரு ரைட் இருந்தது. சரி சரி இந்த மாதிரி இந்த வண்டி சாபாசான்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் நாங்க 3 பேர் சேர்ந்து நீ காயில நம்ம போயிட்டு பேசலாமா அப்படின்னு அங்க போனா வடக்க இன்னொருத்தன் மூஞ்ச பார்த்தது வேற ஒருத்தர். ஆனா காஸ்டியூம்ஸ் பைக்ல ஒரே மாதிரி இருந்துச்சு. இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம இன்னும் சொல்ல போனா அவங்கள பார்த்து நம்மள பண்ற மாதிரி தானே. ரைட் ஓகே மைண்ட் காணாம போச்சு. அந்த வீடியோ காணாம போச்சு. உங்களுக்கு எடுத்து அனுப்பிச்சுலாம் உங்களை மாதிரி பின்னாடி இருந்து பார்த்தா அக்சஸ் உங்களை மாதிரி இருந்துச்சு. எங்களுக்கு தெரியாம ஏதோ டெல்லிக்கு இது வந்தீங்களா அக்கா என்ன பிட்ட போட்டீங்க? அதான் பிட்டு எங்க போடுறது? இந்த ரைடு தான் சந்தோஷமா. உங்களெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆச்சு தான் நானும் ரைட் பண்ணிட்டு இருக்கேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் ரைட் பண்ணலாம்னா அது உங்களை பார்த்து தான் கத்துக்கணும். சொல்ல போனா இல்ல பண்ணலாம் ப்ரோ. நீங்க உங்க ஒய்ஃப் வந்து தங்கம். இப்போ 24 கேரட் தங்கம் அழகா விட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த பேட்டியெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா வீட்டுக்கு வந்தா தங்கச்சி உங்களுக்கு சாப்பாடு சமைச்சு போடும் இந்த வீடியோ பார்த்துச்சுன்னா. அப்படியா? இல்லை உண்மையிலே அந்த பேட்டியெல்லாம் பார்த்து நான் அவ்வளோ ஒரு சப்போர்ட் உண்மையில. அதுவும் ஒரு ஷார்ட் பீரியட்ல கல்யாணம் ஆகி கொஞ்சம் நாள்ல சப்போர்ட்டை தூக்கி அடிக்கிறது அதெல்லாம் அது ஒரு குடுப்பினர். அது அவங்க யாரு இவரா பார்த்தாரு. இவர் பார்த்தா செட் ஆயிருக்காது. வீட்டில் பார்த்து கல்யாணம் வீட்டு அம்மாவுக்கு உங்க அப்பாவுக்கு தெரியும் மகன் எப்படிப்பட்ட கேரக்டரு, மகனுக்கு யாருக்கு கட்டினா கரெக்டா இருக்கும் அப்படின்னு அப்பா கரெக்டா இல்லை. உங்க அப்பாவை பாராட்டணும். உண்மையிலே உங்க அப்பா பார்த்து நான் நிறைய கத்துக்கிட்டு தான் இருக்கேன். அன்னைக்கு பார்க்கும்போது அவரு அந்த கூட்டத்திலயும் வேற லெவலில் இருந்தாப்புல. அப்பாவுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லுங்க. வாங்க சேலம் தானே போறீங்க? கண்டிப்பா சேலம் தான் போறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம குடிச்சிக்கலாம் ப்ரோ. ஒரு ஊர்ல நம்ம சந்திப்போம். இன்னும் ஒரு 2வது வீடியோல பாத்தீங்கன்னா 2வது வீடியோல நான் வருவேன். இங்க சேலத்துல மீட் பண்ணுவோம். சேலத்துல கண்டிப்பா. அது இவர் போயிட்டு திருச்செந்தூர் வந்திருக்காப்ல. அடுத்து சேலத்துல நான் சேலம் போயிட்டு இருக்கேன். என்ன கோயின்சிடென்ட் இவர் என்கிட்ட சொல்ல நானும் சொல்லல. யாருமே சொல்லாம ஏதோ நடந்திருக்கு. ப்ரோ ஜேபி ஸ்கோர் ப்ரோ உங்க பைக் நல்லா இருக்கா? ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? ரைட். ஆனா பைக் வந்து ஆக்சுவலி ஒரு வாட்டி ரைடு ரிப்பேர் ஆனால நல்லா மனசு உடஞ்சிருவேன். நீங்க வந்து அடி பட்டும் ரெக்கவர் ஆகி வந்து காரு இது கரும்புச்சாறு மிஷினான்னு தெரியல உலுக்கி எடுத்துட்டு. உண்மையில அது ஒரு வாட்டி ரிப்பேர் ஆனால நமக்குலாம் கொஞ்சம் வருத்தமாயிடுது. ஆனா அதிக வேலை பார்த்தது நான் தான். கிட்டத்தட்ட அதுக்கே 1 லட்சம் செலவு பண்ணிருக்கேன். அப்பா வண்டிக்கு மட்டுமே வேற லெவலு. இது உட்காந்து காட்டுங்க ப்ரோ உங்க வண்டி. என் வண்டி மேல
பக்கத்துல வர இருங்க ரைடு போய் போலாம். என்னன்னா ஸ்பேனர்லாம் உள்ள வச்சிருக்கீங்க? ஹெல்மெட் ஒரு இது இந்த எவனா வந்தானே படக்குன்னு குத்திடுறதுக்கு கத்தியும் இருக்குமே. அண்ணா உண்மையை சொல்லுங்க, ஏதோ டூல்ஸ் டைட் பண்றதுக்கு வச்சிருப்பீங்க? இல்லப்பா, உண்மையில நான் வந்து சேஃப்க்கு தான் வச்சிருக்கேன். இந்த இதுல உள்ளதை கொஞ்சம் சில டைட் பண்ணி வச்சிருக்கேன். இப்படியே இருக்கு. எங்க வண்டியில நாங்க இப்படிதான் இருப்போம். இப்படிதான் இருக்கு. நான் தூங்கிட மாட்டீங்களா? இப்படி சொகுசா நான் தூங்கிடுவேன். அப்படியா? இது ஆக்சுவலி நல்லா இருக்கும் இந்த மாதிரி இந்த பொசிஷன். இது இல்ல இது என்னதுன்னா க்ரூஸ் பண்றது. அது இது இப்படி எங்கிட்டு தள்ளிடணும் ஃபுல்லாவே. இங்க நல்லா இங்க தள்ளினா நம்ம எந்த கருவு சொன்னோம் அதில் வச்சுக்கிட்டு அந்த லாக் ஆகிடும். எடுத்தோன்னா லைட் டைட்டா ரிட்டர்ன் பண்ணாலே போதும். நல்லா இருக்கு. நான் சேலம் வரல, என் வண்டி நீங்க ஓட்டுங்க, உங்க வண்டி நான் ஓட்டுறேன். அப்பதான் வந்துட்டு ஒரு பசங்களோட கஷ்டம் 10 hour கஷ்டம் தாண்டி தான் வந்திருப்பீங்க நீங்க. இல்ல இருந்தாலும் சூப்பர் பைக்ல வச்சுக்கிட்டது இல்ல நான். இல்லையா? ஆமா ஆமா. இல்ல சூப்பர் பைக் இல்லனாலும் ஒரு நார்மல் பைக்ல ஸ்போர்ட்ஸ் ஓட்டி இருப்பீங்க. ஆமா ஆமா ஆமா. அது ஓட்டி பார்த்தி ப்ரோ பைக் ஓட்டிருக்கேன்ல. அது அண்ணனுக்கு கஷ்டம் தான். டுகாட்டிலாம் ஓட்டிருக்கேன். நானா ஊருக்கு வரணும், நீ தான் ஊருக்கு. ஆமா, உங்க ஊருக்கு வாங்க. நீங்க முருகனை சரிச்சிட்டு என்னையும் சேர்த்து வேண்டிக்கிட்டு. கண்டிப்பா எல்லாரும் எல்லா ரைடர்ஸும் நல்லா இருக்கணும். கண்டிப்பா. ஆமா, எதுவுமே ஆகக்கூடாது, அதான் மெயின். ஓகே கைஸ், பார்த்தாச்சு. தலைவன் திருச்செந்தூர் போகிறாப்லையா. நம்ம கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஹெச்ஆர்கிட்ட பேசிட்டு வந்திருக்கேங்க. மகிழ்ச்சி. அவர் ஊருக்கு நம்ம போய் கல்யாணத்தில் அட்டன் பண்ணோம். இப்போ ஃபஸ்ட் டைமாக நம்ம ஊருக்கு வந்திருக்கிறாரு. யதார்த்தமாக தான் பார்த்தாங்க. எய்த்தாப்பில் வந்து கார் என்னடா ஒரு தார் ஜீப்பு அமுங்கி வருது, அவ்வளோ லோடாக ஏற்றிருக்காங்க தார் ஜீப்லன்னு பார்க்கும்போது தான் ஃப்ரண்ட்டில் சதீஷ்னு போட்டுருந்துச்சு. சதீஷ்னா நம்மளால் ஆச்சு அப்படின்னு பேக்கில் பார்க்குறேன். ஆர்ட்ரேசர் ஹெச்ஆர் அப்படின்னு போட்டுருந்துச்சு. ரைட்டு அப்படின்னு ஒரு யூட்டனை போட்டு தம்பிக்கிட்ட பேசிட்டு வந்தாச்சு. மகிழ்ச்சி. ஆக்சுவலி சேலத்தில் போய் தான் அவருக்கு ஃபோன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன். சேலத்தில் போயிட்டு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினச்சி நான் போனேங்க. கடைசியில் பார்த்தா அவர் எங்கள் ஊருக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப மகிழ்ச்சி. அதான் ரைடர் கம்யூனிட்டி வந்து எங்கே எப்போனாலும் அப்படியே பேசிக்கிடுவோம்ல எப்போனாலும். ஸோ அதுக்கு நம்ம உதாரணங்க, பெரிய உதாரணம். இதில் என்ன விஷயம்னா, நான் சோலோவாக போனேன்னா இன்னும் ரெஸ்ட் எடுத்து அவர் ஹெச்ஆர்கிட்ட பேசிக்கிட்டு அப்படியே போகலாம். ஆனால் அவருக்கும் டைம் ஆகுது. ரெண்டாவது நம்மளை நம்பி ஒரு ஜீவன் இங்கே தூத்துக்குடியில் 1 மணி நேரமாக காத்துக்கிட்டு கிடக்கு. என் கூட வாங்க ப்ரோன்னு சொல்லி அவரை நான் கூப்பிட்டா அந்த நேரத்துக்கு போகணும்ல. இல்லை மிஞ்சி போனால் ஒரு 5-10 நிமிஷம் லேட் ஆகலாம். 1 மணி நேரம் லேட்டில் போய்கிட்டு இருக்கேன் நான். அவர் 9 மணிக்கெலாம் அங்கே வந்துடுவாருனாரு. இப்போ மணி 10. இனிமேல் போகிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஆகிடும் எனக்கு அங்கே போகிறதுக்கு. ஒரு பங்க்சுவாலிட்டி வேண்டாமா ராஸ்கோலு? உனக்கு ஒரு பங்க்சுவாலிட்டி வேண்டாமா? அடா இந்த பாருங்க, இன்னோவா கிறிஸ்டா மாதிரி போகுதுங்க இந்த வண்டி. இங்கே பாருங்க, இவ்வளோ பள்ளம் பேத்தோல் இருக்குது. அப்படி பட அப்படி எனக்கு உடம்புல ஒரு இது ஃபீல் ஆகலை. அந்த அளவுக்கு போகுது பாருங்க. இங்கே எவ்வளோ பேத்தோல் இருக்குதுங்க இந்த இடத்துல. நீங்கள் ஆல்ரெடி நான் டாம்னார்லாம் வந்துட்டு இருந்தேன்னா இடுப்பு பிஞ்சிரும். பட் இது எவ்வளோ ஸ்மூத்தாக போகுது பாருங்க. ஸோ பயங்கர ஹாப்பியாக இந்த ரைடு ஆரம்பித்து போய்கிட்டு இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்டார்டிங்கே வந்து சம்பவம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா சதீஷை பார்த்துருக்கேன், அதாவது ஹெச்ஆரை பார்த்துருக்கேன். அதனால் அது சம்பவம், அது வந்து மகிழ்ச்சியான சம்பவம் தான். இந்த சம்பவத்தோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்பரை சந்திச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாம், எங்கே போகலாங்கிற, எப்படி எவ்வளோ நேரத்தில் போகலாங்கிற பிளானை போட்டுட்டு அப்படியே உங்களுக்கு லைனில் வாரேன். அவர் வேறு கோவத்தில் இருப்பாப்புல, என்னடா இந்த மனுஷன் இவ்வளோ நேரம் ஆக்கிட்டானே அப்படின்ட்டு. 1.5 மணி நேரம் அந்த மனுஷன் காத்துட்டு இருந்திருப்பார். நாங்கள் சொன்ன டைமுக்கும் இதுக்கும் 1.5 மணி நேரம் வித்தியாசம் வருதுங்க. சரியான காரணம் இல்லைங்களா? வா போடு பாண்டி. கரும்புலி பர்ஃபார்மன்ஸ் பழைய மாதிரி இருக்குது. பட் இந்த பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு ரைடில் தேவையா இல்லையான்னு இருக்குல்ல. டீகல்ல நிற்கணும் இடத்துல. சாரி ப்ரோ 1.5 மணி நேரம் கரெக்டா? இல்லை, நான் திருநெல்வேலியில் ஃபோன் பண்ணேன் தெரியுமா? அப்போ திருநெல்வேலியில் என் ஒய்ஃபோட மாமா வீட்டில் இருந்தேன்.
ஓ விருந்து மாமா வீடு ஒய்ஃபோட மாமா உங்கள் மாமா இல்லை சரி 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 காண்டின் இன்டர்செப்டர் 350 இந்த வண்டியை ஞாபகம் இருக்காங்க நம்ம வண்டி வாங்கலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த வண்டியை தான் செக் பண்ணோம் வால்பாறையில் வச்சு அடிபோலி வண்டி இந்த வந்து சீட்லாம் சூப்பராக போட்டிருப்பாப்படி நிறைய ஐட்டம் எக்ஸ்ட்ரா போட்டிருப்பாப்புல இங்கிட்டு வேறு நித்தியம் இருக்க இது என்னது ப்ரோ சா இதாங்க ரைடர்னா ரைடர் இப்படி தான் இருக்கணும் இந்த மாதிரி பாருங்கள் ஊப்ளாஸு ஓட்டை இதை வச்சுக்கிட்டு ஓகே காய்ஸ் எல்லா வேலையும் பிடிச்சிருச்சு இன்ஜின் செக்லைட் இன்ஜின் லைட் எரிஞ்சிட்டு இருந்து பார்த்தீங்களா அதையுமே கொண்டு போய் ஷோரூமில் தூத்துக்குடி ஷோரூமில் சரி பண்ணிட்டேன் எண்ணத்துக்கு இளவு ஏதாவது போகிற வழியில் நமக்கு ஏதாவது 7.5 எழுந்துச்சுன்னு வைங்க மாட்டிக்கிடுவோம்ல அதனால் கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு சூப்பர் வேறு லெவலில் இருக்குதுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் நானும் பின்னாடி நண்பர் வந்துட்டுருக்கார் சைடில் ஸோ அவரும் நானும் இப்போ போய்கிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதுரையிலேருந்து சேலத்துக்கு வேறு ஒரு டிஃப்ரெண்ட் ரூட்டில் போகிறோங்க வழக்கமான திண்டுக்கல் ஹைவே கிடையாது வேறு ஒரு ரூட்டில் போகிறோம் மதுரையில் ஒரு சில வேலைகள் இருக்குது ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானும் டிங் கிளிக் பண்ணுங்கள் ஒருவேளை நம்ம ஹெச்ஆருடைய நண்பர்கள் யாரும் வந்திருந்து இந்த வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி தொடர்ந்து பயணிப்போம் நானும் உங்களோடு நீங்களும் என்னோடு வணக்கம்